ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் தான். ஒவ்வொரு சீரியலோடைய சக்சஸோ, ஃபெயிலியரோ அத டிசைட் பண்றது அதோடைய ஸ்டோரி, டைரக்டர், ஆக்டிங் தவிர டிஆர்பி ரேட்டிங் தான். மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்கோ, அத பொறுத்து தான் வந்து எல்லாமே மாறுது. மத்த சேனல்ஸ் எல்லாமே சீரியல கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாலும், வழக்கமா சீரியல் இப்போ நெறைய ஓடிட்டு இருக்கிறது சன் டிவி, விஜய் டிவி அண்ட் ஜீ தமிழ். இப்போ இந்த 3 சேனல்ஸ்லயும் எந்த சீரியல் பெஸ்ட்டா டாப் 10 ரேங்கிங்கில இருக்குன்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஜீ தமிழ ஓரங்கட்டிட்டு சன் டிவியும், விஜய் டிவியும் தான் லீடிங்கில போயிட்டுருக்குது. 10th பிளேஸ்ல இருக்கிறது ஹனுமான். இது ஹிந்தி டப்டு சீரியல். சன் டிவில ஓடிட்டுருக்கு. 6.86 ரேட்டிங். ஆன் திவாரி, ஆரவ் சௌத்ரி, சயாலி சலுங்கே இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. அடுத்து 9th பிளேஸ்ல இருக்கிறது விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. ஸ்டாலின், முத்து, நிரோஷா நடிச்சிருக்காங்க. இது 7.37 ரேட்டிங்கில் இருக்குது. அடுத்து இருக்கிறதுமே விஜய் டிவி சீரியல் தான். ஐயனார் துணை. மதுமிதா, அரவிந்த் சேஜு நடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த சன் டிவி சீரியல் அன்னம். அபிநக்ஷத்ரா, பரத் நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கிறது கோமதி பிரியா, வெற்றி வசந்த் நடிச்சிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை விஜய் டிவி சீரியல். இதையும் தாண்டி முன்னாடி இடத்துல இருக்கிறது பார்வதி, பிரியதர்ஷினி, ஹரிப்ரியா நடிச்சிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் தொடர்கிறது சன் டிவி 0.55 ரேட்டிங்கில் இருக்குது. இதுக்கு அடுத்து வர்றதும் சன் டிவி சீரியல் தான். மருமகள் 8.63 ரேட்டிங்கில் இருக்குது. ராகுல் ரவி, கேப்ரியலா சால்டன் நடிச்சிருக்காங்க. 3rd பிளேஸில் இருக்கிறது சைத்ரா ரெட்டி, சஞ்சீவ் நடிச்ச கயல். 9.41 ரேட்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்த இருக்க பிளேஸில் இருக்கிறதும் சன் டிவி சீரியல் சிங்கப்பெண்ணே. 9.78 ரேட்டிங்கில் இருக்குது. மனிஷா, தர்ஷக் கவுடா, அமல்ஜித் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது லீடிங்கில் ஓடிட்டுருக்கிறது எந்த சீரியல் வேற ஏது 3 முடிச்சு தான். 10.49 ரேட்டிங்கில் இருக்குது சன் டிவி சீரியல். சுவாதி கொண்டே, நியாஸ்கான் நடிச்சிருக்காங்க. மேலும் இது போல் சுவாரஸ்யமான அப்டேட்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டே டியூன்ட் வித் அஸ். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.